ஓபிஎஸ், டிடிவி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்து தேர்தலா, சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா, முதல்ல வந்து அந்த தொண்டர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். எனக்கு என்னன்னா, விஜயகாந்தையும் விஜயும் கம்பேர் பண்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ விஜய் ஒரு பக்கம் வளர்த்து விட்டதே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இல்லாமல் சினிமா துறையில் பெரிய அளவு தெரியப்பட்டிருக்க மாட்டார். கலைஞர் ஜெயலலிதா அவங்களெல்லாம் வந்து எத்தனை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ பத்திரிக்காரங்க அப்படின்னாலே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு விரல் நுனியில் அவர் சீமான் வச்சிருக்காரு. ஆடியோ லான்ச்சில் போய் சொல்றாரு, அடுத்த 33 வருஷம் இவங்களோட தான், மக்களுக்காக தான் இவங்க பண்ணி சொல்றாரு. அதாவது தொண்டர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதையே பெரிய சுமையாக நினைக்கிறாரு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள பக்குவப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விஜயோடைய ஆடியோ லான்ச், ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் வந்து ஒரு அரசியல் பேசுகிறாரு. அவர் என்னன்னா, நீங்கள் தனியாக வருவீங்களான்ற கேள்வி சில சமீபத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம என்னைக்கு தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 26 எலெக்ஷனில் கூட்டணி வைக்கிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் அவர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தானே பேசியிருக்காரு. கூட்டணி இல்லாமல் இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இந்த பலம் மட்டுமே போதுமா என்ன அப்படிங்கிறத வந்து எதிர்காலம் தான் சொல்லும். ஆமாம், மக்கள் தீர்ப்பு. ஆனால் அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது இல்லாமல் வரமாட்டார். கூட்டணினா யார் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு? அவர் கூட யார் கூடனா இப்போ திமுக கூட்டணியில் வந்து இருக்கிற கட்சிகள் அப்படியே தான் இருக்குது. அது எந்த வித ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து யாரும் விலகி போகிறது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் மட்டும் அங்கே பேசிகிட்டு இருக்குது, இந்த பக்கமும் பேசுகிறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும் கேட்போம் அப்படின்னு கூட வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஆமாம். ஆனால் அந்த காங்கிரஸால் வந்து திமுகவுக்கு வந்து பலமாக அல்லது தொகுதிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அவங்களுடைய இது. என்ன இருந்தாலும் திமுக கூட்டணி விட்டு அவங்க அந்த போகாது, ஓரளவுக்கு உறுதியும் செஞ்சிருக்காங்க. ஆமாம், போகாது. அப்போ அதிமுக கூட்டணியில் வந்து பல கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு. அந்த வகையில் வந்து விஜய் பக்கம் அந்த சிறு சிறு கட்சிகள்லாம் வந்து போய் சேருமா, இல்லை அதனால வந்து அவருக்கு வந்து பலம் இருக்குமா அப்படிங்கிறத வந்து செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும், இந்த பொங்கலுக்கு அப்புறம் எல்லாரும் வருவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இல்லை, அது எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணியை வந்து ஜனவரி அந்த மாதத்துக்குள்ள வந்து தீர்மானிக்கணும். ஏன்னா அடுத்து 3 மாதம் தானே இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்படியும் பொழுது இதுக்குள்ள வந்து எந்த கட்சி எங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். அந்த வகையில் வந்து விஜய் கூட்டணி இல்லாமல் இருக்காது. கூட்டணி கண்டிப்பா. இவங்கள யார் கூட்டணி வைப்பான்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகளில் பாமக இருக்குமா? அவங்களும் ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. டிடிவி தினகரன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை ஓபிஎஸ் இப்போ தனியாக பிரிஞ்சு வந்திருக்காரு இல்லையா, அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? யார் இருக்கும்? இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நல்ல தை வந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு சீனியர் செங்கோட்டையன் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ உள்ளுக்குள்ள வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்காம வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏதோ உடனே வந்து சொல்லிட முடியாதுல்ல. ஆமாம். அதனால எல்லாம் உறுதியானதுக்கு அப்புறமா அது வெளியிடுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஓபிஎஸ், டிடிவி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாமக அப்படின்னு சொன்னாக்கா வந்து இப்போ அன்புமணி ஒரு பக்கம், மருத்துவர் ஐயா ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட சேலத்தில் அந்த மாநாட்டில் கட்சிக்கு தலைவர் வந்து ராமதாஸ் தான் அப்படின்னு வந்து தீர்மானம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ அன்புமணி கூட்டணி பேசுவாரா, இவர் ராமதாஸ் பேசுவாரா அப்படின்னு வந்து இதுக்கு மேலதான் வந்து தெரியும். ராமதாஸையா ஒரு பக்கம் சொல்லிட்டார்ல, அங்க போய் யாரும் பேசக்கூடிய, அப்படி பேசுனீங்கன்னா அது எந்த விதத்துலயும் செல்லாது. ஆமா, அவங்க நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அந்த பக்கம்லாம் போய்
மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அதை தீர்க்கமாக சொல்லிட்டாரு. கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாமக அப்படிங்கிற பேரில் வந்து நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லிட்டாரு. அதனால அவங்க விஜய் பக்கம் போவாங்களா என்ன அப்படிங்கிறத வந்து தெரியல. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு வந்து அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ விஜய் வந்து அவரால் ஊழலை ஒழிச்சிட முடியுமா? முதல்ல வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள் அது வந்து வேணும். இது வரைக்கும் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க, மாறி மாறி திமுக அதிமுக இதெல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. இது பழைய பல்லவியை பாடுறது மாதிரியே தான் வந்து அந்த தேர்தல் வாக்குறுதி மற்றது எல்லாமே இருக்கு. நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்தந்த இதை வந்து செய்வேன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் விஜய் சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் வந்து களத்துல இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க எனது லட்சியம் குறிக்கோள் இந்த தமிழ்நாட்டை வந்து இப்படி மாத்தி காட்டுவேன். ஆனா ஒரு சில சொல்றாருல பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாரு. பெண்கள் பாதுகாப்பு தான் இப்போ அவங்க கட்சியில கூட தான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 3 மணிக்கு பாலியல்ல வந்து சிக்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு வந்து விஜய காரணம் சொல்ல முடியாது. அதான் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய. ஆனா என்ன பண்ணாலும் கட்சிக்கு தான், கட்சி உள்ள நடக்கிறது எதுக்குமே விஜய் சொல்ல முடியாது. இப்போ கோவையில வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அங்கொன்று இங்கொன்று நடக்குது அப்படின்னாக்க அதுக்கு ஆளும் முதலமைச்சரே வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அது காக்கிற சட்டம் ஒழுங்குக்கான காரணம் முதலமைச்சர் கிட்ட தானே போகுது. அது காவல்துறை அவர் கையில இருக்கு. அப்படிங்கும் பொழுது எல்லா பக்கமே வந்து இப்போ காவலர்கள் போய் அதை வந்து நடந்தா தடுக்காம இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம், சரி எல்லா இடத்துலயும் தடுக்க முடியலனாலும் ஒரு சில இடத்துல தடுக்கிறாங்கன்றது சொல்லலாம். ஆனா இவர் எந்த இடத்துலயுமே கேள்வியை கேட்க மாட்டாரு. யாரு டிவிகேக்குள்ள நடக்கிற எந்த பிரச்சனைகளுமே விஜய் அவர்கள் தானா வந்து இது எந்த இடத்துலயும் பேசலையே. இல்ல இப்போ சமீபத்துல கூட வந்து அவங்க விஜயுடைய காரம் மறிச்ச ஒரு அஜிதா அவர்கள், அவங்க வந்து மாத்திரையெல்லாம் வந்து ஏதோ சாப்பிட்டு இப்போ மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதுல வந்து விஜய் கவனத்துக்கு வந்து இது போகுதா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா விஜயோட விஜய் காரே மறைக்கிறாங்க, அப்பவும் அவர் கவனத்துக்கு போகலன்னா எப்படி? அலுவலகத்துக்குள்ள வந்து போராட்டம் பண்றாங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அப்பயும் கவனம் எடுக்கலன்னா எப்படி அவரு? சார் முதல்ல வந்து அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க. விஜய்க்கு வந்து இப்போ அரசியல் தெரியுது அப்படின்னா அந்த அவங்களுடைய ரசிகர்களை அந்த தொண்டர்களை ஆனவங்கள்ட்ட அவங்கள வந்து அரசியல் படுத்தணும். ஆமா, ஏன்னா ஒரு பெண் பேசுறாங்க, நாங்க இவரை வந்து சிஎம் ஆக்கி ஆவோம், அப்பதான் பாராளுமன்றத்துல போய் பேசுவார் அப்படிங்கிறாங்க. சிஎம் ஆக்கி அப்போ பஞ்சாயத்து தேர்தலா, சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா, முதல்ல வந்து அந்த தொண்டர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி அரசியல் படுத்தி அந்த தொண்டர்களை மாற்றணும். அந்த வேலையை வந்து இந்த புஷி ஆனந்த் செய்வாரா, ஆதவர்ஜுனா செய்வாரா, அல்லது தலைவர் விஜய் செய்வாரா? ஒருவேளை இப்போ செங்கோட்டையன் போனதுனால வந்து ஆதரவு ஆலோசனை கொடுக்கலாம். அவர் போனதுக்கு அப்புறம் ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைகள் நீடிச்சுட்டே தானே இருக்கு, பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அது என்னன்னா பக்குவம் இப்பதானே வந்திருக்காங்க. இப்போ அதான் நானும் கேட்கிறேன், இப்பதானே வந்திருக்காங்க, அதுக்குள்ள டைரக்டா போய் அதே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட இவ்வளவு பிரச்சனைகள் அதெல்லாம் இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா விஜயகாந்தையும் விஜயும் கம்பேர் பண்றதை என்னால ஏத்துக்க முடியல. விஜயகாந்த் அப்ப அவர் இருந்தது, அவரு நான் சாப்பிட்டதை கூட வேலை செய்யற எல்லாருமே சாப்பிடலாம். என்ன அப்படின்னாக்க இப்போ நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இருந்தே வந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து நலத்திட்டங்கள், இன்னும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்தாரு. அவருடைய படங்கள்லயும் வந்து பெரும்பாலும் ஒரு ஏழைகளுக்காக, ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறமா வந்து படங்கள்ல வந்து ஒரு மக்களுக்காக போராடுவேன் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஏழை ஜாதி, மக்களாட்சி அப்படி இப்படின்னு வந்து நிறைய கருத்துக்களை முன்னாடி உள்ள படத்துல இவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. தனக்கு பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா கூட தன்னுடைய படத்துல இந்த கருத்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து விஜய் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. விஜய் படத்துல வந்து அப்படி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம், கத்தி, ஆமா, இந்த மாதிரியான ஒரு சில படம். அதனால
அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு தொலைநோக்கு பார்வை திட்டத்துல வந்து விஜயகாந்த் இருந்தாரா என்ன அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த இல்லாத, அதாவது இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிறது மாதிரி தன்னால முடிஞ்சதை வந்து யதார்த்தமா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆரம்பிச்ச உடனே வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்த மக்கள் அவரை அழகுபடுத்தி பார்த்தாங்க. இன்னும் இருந்திருந்தாருனாக்க வேற மாதிரி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கும். அதனால விஜய வந்து விஜயகாந்த் கூட கம்பேர் பண்றது வந்து அது தவறான ஒரு தான். இப்போ விஜய் ஒரு பக்கம் வளர்த்து விட்டதே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இல்லாம சினிமா துறையில பெரிய அளவு தெரியப்பட்டிருக்க மாட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்தது அவருடைய முயற்சின்னு வச்சாலும், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நினைவு தினம். வெறும் ட்வீட் மட்டும் போடுறாரு. நேர்ல வந்து சந்திச்சிருக்கணும்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு. அவர் வந்து சந்திக்கல. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? உண்மையிலே வந்து எஸ்சிஎஸ்சி அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை இந்த விஜய்க்கும் வந்து கை கொடுத்த செந்தூர பாண்டியெல்லாம் வந்து நல்ல சக்கப்போடு போட்ட படம். அதுல பெரும் பங்கு வந்து விஜயகாந்துக்கு இருக்கு. அந்த அந்த நினைவை வந்து வச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இல்லாட்டியும் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல வந்து இப்ப 2ஆம் ஆண்டு நினைவேந்தல விஜயகாந்த் சார். அதுக்கு வந்து நேரடியா இவர் வந்து போய் அஞ்சலி செலுத்தி இருந்தா அந்த தொண்டர்களும் வந்து, ஏன்னா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை கடுமையா விமர்சிச்சிட்டாங்களோ அவங்க எல்லாமே வாழ்த்துக்கு வராங்க, அவங்க கட்சி சார்பாகவும் வராங்க. ஆனா விஜய் அவர்கள் வராது எந்த அளவுக்கு. ஆமா, துணை முதல்வர் உதயநிதி கூட போயிருக்காரு. ஆமா, போய் அஞ்சலி செலுத்தி. துணை முதல்வர் உதயநிதி போயிருக்காரு, எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து கட்சி அதெல்லாம் தாண்டி ஒரு பண்பாடு இருக்கு. ஆமா, அந்த இதை வந்து அந்த நினைவேந்தலுக்கு விஜய் வந்திருக்கணும் நேரடியா. என்ன வேலை அப்படிங்கறது என்ன வேலையா இருக்கும், எந்த வேலையா இருந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா ஒரு வர முடியாத அளவுக்கு என்ன வேலையா, முதல்வரே வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாரு அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து வரணும். அது எல்லாருக்குமே எல்லா நாகரிகமும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் நாகரிகமற்றவர்ன்றீங்களா? அப்படி இல்ல, என்ன பணிச்சுமை இருக்கு அப்படின்னு தெரியாது. எனக்கு என்ன கேள்வினா, கட்சி உள்ள நடக்கிற பிரச்சனைகளையும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஜனநாயகனுக்கான ஆடியோ லான்ச் பிரச்சனை எதுவும் முடிஞ்சு, இப்ப இதுக்கப்புறம் அவர் வந்திருக்கலாம் இல்லையா? வந்திருக்கணும் இல்ல, வரணும். வராதது வந்து ஏத்துக்க முடியல, யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஆமா, ஏன்னா அவர் வந்து பொதுவான மனிதர். கட்சி தேமுதிகவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, அதை தாண்டி வந்து அவருடைய இறப்பே அதை காட்டுச்சு. அத்தனை மக்கள் கூட்டம், இடமே ஸ்தம்பிச்சு போய் நின்னது. ஆமா, அவருக்கு தான் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்து தீவுத்திடல்ல சில மணி நேரம் அங்க வச்சிருந்தாங்க. ஆமா, அப்ப அங்கேயே வந்து அந்த கூட்டத்தை அடக்க முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்துகிட்டே, அந்த பணம் சம்பாரிச்சாரோ என்னவோ, மனுஷங்களை சம்பாரிச்சு, பணம் மனங்கள் நல்ல மனிதர்களை சம்பாரிச்சது அது வந்து விஜயகாந்த். அது என்ன அப்படின்னா அவருடைய யதார்த்தம். கோபமா வெளிப்படையா பேசிடுவாரு, மனசுக்குள்ள உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு, அந்த இதே வந்து அவர்கிட்ட இருக்காது. வெள்ளந்தியான ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரரு. அந்த இவருடைய முன்னேற்றத்துக்கும் அவருடைய பங்கு இருக்கு. யாரு? விஜயுடைய அந்த ஆரம்ப கால முன்னேற்றத்துக்கு. அதுக்கப்புறம் அவருடைய திறமையால வந்து நிலைச்சு இப்ப நின்னா கூட ஆரம்பத்துல இப்ப வளர்த்து விட்ட அவங்கள வந்து ஒரு மரியாதைக்காவது வந்திருக்கணும். இந்த தேர்தலில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டாரு. அப்படி யோசிச்சிருப்பாரோ? இல்ல, ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க அந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட எல்லாம் வந்து இருக்கவே கூடாது. சீமான் அவங்களுடைய ஏதோ ஒரு இதுக்கு வந்து முதலமைச்சரே வந்து விசாரிக்கிறாரு, பேசுறாரு, அல்லது அவரே வந்து முதலமைச்சரையும் வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த நாகரிகமா வந்து சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது நம்ம கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாரையும் வந்து சமமா பார்க்கணும். அவங்க தான் வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு வரணும். கலைஞர், ஜெயலலிதா அவங்களெல்லாம் வந்து எத்தனை விமர்சனம் பண்ணாங்க, அத்தனையும் தாங்கிட்டு பழுத்த மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
அவங்க அந்த பக்குவம் எங்கேருந்து வந்து பாடம் கட்டுறாங்களோ அந்த பக்குவத்தில் வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அந்த வர்ற இந்த அந்த இளம் பக்குவம் தலைவர்களும் இல்லாதனால்தான் பிரஸ்ஸை யாரையுமே சந்திக்க மாட்டாரா? அது ப்ரெஸ்ஸை சந்திக்காத அவருக்கே வெளிச்சம். ஏன் ப்ரெஸ்ஸை எதையுமே எதிர்கொள்ள இல்லை தயாரா இப்போ இல்ல. சீமான்லாம் வந்து எத்தனை பத்திரிகையாளர்கள் வந்தாலும் கேட்குற கேள்விக்கு வந்து அடிச்சு விடுறாரு இல்லையா, பதில் சொல்றாரு. இந்த தைரியம். ஏன்னா பத்திரிகைக்காரங்க அப்படின்னாலே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு விரல் நுனியில் அவர் சீமான் வச்சிருக்காருல பதில். ஆமா, அப்ப இவரு சந்திக்கணும், சந்திச்சா தான் பத்திரிகையாளர் சேர்த்து அந்த பயத்தை போக்கணும் அவரு. இப்ப என்ன குறிக்கோள் என்ன கொள்கை அது சொன்னாதானே வந்து மக்கள் சரி இது வந்து செய்யறாருப்பா, ஆளுங்கட்சியை விட இவங்க இது இந்த இதெல்லாம் வந்து செஞ்சா கூட இவரு வந்தா நமக்கு இந்த ஒரு மாற்றம் வரும், எப்படி நம்புவாங்க அப்படின்னு வந்து மக்கள் நினைப்பாங்க. ஆனா இன்ன வரைக்கும் என்ன குறிக்கோள், கோட்பாடு, கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது வந்து வள்ளுவருடைய இது. அதை எடுத்து மேற்கொள் அது மட்டும் தானா? அதை மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கான குரலும் எங்கேயும் வந்த மாதிரி தெரியல. ஆமா, திருப்பரங்குன்ற விஷயம் இந்த இது கவினோட கொலை வழக்குலயும் எங்கேயும் பேச, மாநாட்டிலேயோ மற்றதோ இப்ப கவின் கொன்னாங்க. ஆமா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உங்களுடைய அந்த தன்மை வந்து அந்த வெளிப்படணும் இல்லையா, எல்லாரும் ஒண்ணுதான் ஒண்ணுதான். அப்ப நீங்க எதுக்காகவோ வந்து எதிர்பார்த்து அந்த இதை என்ன கேக்குறேன்னா, அது ஆணவ கொலை அடிப்படையில் நான் என்ன கேக்குறேன்னா, ஆணவ அடிப்படை கொலையில கூட நீங்க அதுலயாச்சும் கண்டுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மனிதாபமான அடிப்படையிலயாச்சும் நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் இல்லையா, ஒரு அரசியல் தலைவரா? எல்லாருமே வந்து அதை கண்டிச்சு விடும் பொழுது பொது வாழ்க்கைக்கு வந்த இவரும் வந்து அதை விஜயும் கேட்டிருக்கணும். ஆனா மேடையில மட்டும் ஆடியோ லான்ச்ல போய் சொல்றாரு, அடுத்த 33 வருஷம் இவங்களோட தான், மக்களுக்காக தான் என் பணின்னு சொல்றாருல்ல. இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறது? எனக்காக எதையோ விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி திடீர் பிரவேசம் அப்படிங்கறத வந்து பின்னாடி யாரோ தூண்டுதல் இருக்குமோ? இருக்கலாம். என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு, சீமானும் தம்பி விஜய் அவர்களும் வந்து RSS பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கான பின்புலம் இருக்குமா? சீமான் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டான். ஆமா, வந்தா நான் தனித்து தான். விஜய் வந்தப்ப கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது சொல்லியிருந்தாரு இல்லையா? அது வந்து அப்ப சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்க பிடி கொடுக்கலையே. விஜய் வந்து ஒரே கலாச்சி பேசுறதுமே இருந்துச்சு. ஆமா, இப்ப அதுல வந்து சீமான் அவருடைய கருத்துப்படி எந்த இதுலயும் அணி சேராம தனியா நின்று 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்களை வந்து அதான் இப்பவே வந்து அறிவிச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த சில கொள்கைகள்ல வந்து அவரு அந்த பிஜேபி சாயல் அவங்க என்ன பேசுறாங்களோ அதே மாதிரியான சாயல் வந்து இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெரியாரை ஏத்துக்கிறானோ அதேதான் வந்து இப்ப விஜய் பேசுறதும். விஜய் வந்து இந்த பிஜேபியோ இந்த RSSக்கும் மூலம் இவங்க செய்யற எந்த ஒரு விஷயத்துக்குமே குரல் கொடுக்க மாட்டாரு. கிறிஸ்துமஸ் பண்டிகை பெருசா கொண்டாடினாரு. ஆனா தீபாவளி கொண்டாடாதீங்க 41 பேரு அந்த கரூர் சம்பவம். ஆனா ஆயுத பூஜை மட்டும் போடுவாங்க வண்டிக்கு. எந்த பஸ் காரணமா இருந்துச்சோ அதுக்கு தானே ஆயுத பூஜையை போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு. இன்னொன்னு எப்பவுமே வந்து எங்க இருந்தாவது இப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்க உடனே வந்து நான் பேசிட முடியாது. நாட்டு நடப்பு, செய்தித்தாள், அது இதுன்னு எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த டாபிக்கை வந்து எடுத்து பேசுறோம். அந்த மாதிரி அரசியலுக்கு வர்றவங்க எதையாவது வந்து ஒரு இந்த இதை பார்த்தே நான் அரசியல குதிச்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எம்ஜிஆர் பார்த்து வந்தாரு. எம்ஜிஆர் அவங்க திராவிட கட்சிகள்ல திமுகவில் இருந்து என்னென்ன பொறுப்புகள்ல இருந்தார், சட்டமன்ற உறுப்பினரா, அந்த கட்சியோட பொருளாளரா, அப்படிலாம் இருந்து
நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னா வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வந்து தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தார், முன் வச்சாரு. அப்போ அது ஒரு எப்படி அரசியலுக்கு வருவோங்கிற அந்த இது வந்து மனசுல இருந்திருக்கு. அதனாலதான் வந்து இப்போ அவருக்கு கொள்கை அப்படிங்கிறத விட அந்த பாட்டே வந்து எல்லாமே அந்த அவருடைய படங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு அந்த எல்லா பாடல்களுமே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு ஆலோசனை அரசியல் வந்து இப்போ புதுசா வந்தா கூட அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்களாவது வந்து நல்ல ஆலோசனை சொல்லி வழி நடத்தணும். ஆனா கட்சியை வழி நடத்துறது வந்து விஜய், அவரை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து பக்குவமான வழி நடத்துறதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, இருக்கணும். இல்ல இப்ப யாரோ இருக்காங்களா தவறா வழி நடத்துறதுக்கும் இதுக்கெல்லாம் பேசாதன்னு சொல்றதுக்கும்? நம்ம மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் அந்த விளக்குத்தூண் அப்படிங்கிற அந்த பிரச்சனை, விளக்குத்தூணுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் சர்வே கல்லுன்றதும் உறுதியானதும் விஷயம் இல்ல. எதுவா இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாடு அதுல என்ன? நம்ம ஊர்ல தான் நடக்குது. அது பண்ணுது இந்து முன்னணி இல்ல, பிஜேபியோட கூட்டணி, அதுக்கெல்லாம் பேச மாட்டாரு. அமைதியே குலைக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது நீதிமன்றத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து யாரும் பேசாம இல்லை, அவங்கவுங்க பங்குக்கு வந்து பேசினாங்க. அதுல என்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்கலாம். கேட்டா அவர் செங்கோட்டையனே சொல்றாரு, அந்த விஷயத்துல அவர் பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னா. எதுக்கு பேசினா மாட்டிப்பாரு. அப்ப பிரச்சனை வந்தா வந்து பேசாம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருமா? அப்ப நீங்க அரசியல் இருக்கீங்க அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு வந்து அந்த அட்லீஸ்ட் எதிராக வைக்கணும்ல. இப்ப எடப்பாடி அவர்கள் ஏன் கோர்ட் ஆர்டர் தான் கையில வச்சிருக்காங்களே, விட்டுருக்கலாம்ல அப்படின்னு எதிர் ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம். நம்ம சீமானன் சொன்ன மாதிரிதான், ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இல்ல இந்த பக்கம் இல்லை, நடுவாப்புல நிக்காதுன்ற மாதிரி அப்படிதான் நிக்கிறாரு அவரு. ஆமா, அதுதான் அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசணும், செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மேல இருந்து வர கட்டளை அறிவு, அதாவது அந்த வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்கள் வந்து அவர் கூட இருக்கணும், நல்ல வழி நடத்தக்கூடியவங்க. அதாவது தொண்டர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதையே பெரிய சுமையா நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்கள பக்குவப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அந்த ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்கள பக்குவப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. பாடம் சொல்லி கொடுக்குறதே என்னவோ தெரியாது, இந்தந்த மாதிரி வந்து இப்போ இருக்கணும் அப்படிங்க. இப்போ எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சோன்னா அதே தொண்டர்கள் தானே, ரசிகர்கள் தானே தொண்டர்களாக மாறினாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அடிப்படை அது அவர் வந்து அந்த அவங்க ரசிகர்களை இப்படி இப்போ வரப்போகிறோங்கிறதுக்கு வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இவங்களும் வந்து மக்கள் இயக்கம் எல்லாமே வந்து ஆரம்பித்து எல்லாம் பண்ணாங்க. நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க அவங்கள வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த தொண்டர்களை வந்து பக்குவப்படுத்தணும்.